ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னென்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இதனால தான் சொதப்பலாக போச்சுங்க. சொதப்பலாக போன ஒரு டிஷ் வந்து திருநெல்வேலி அல்வா அளவுக்கு வந்திருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அச்சோ அப்படி டேஸ்ட் கொஞ்சம் தான் செஞ்சிருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நான் எண்ணெய்லாம் ஊற்றலைங்க. எண்ணெய் ஊற்றாம டக்கு இந்த மாதிரி தான் செஞ்சேன். ஆனால் அவங்க எண்ணெய்லாம் ஊற்றி செய்வாங்க, ஆனால் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ ஓகே, எப்படி செஞ்சு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, பாதி தேங்காய் தான் நான் எடுத்துக்கிட்டேன். குட்டி குட்டி பீசஸாக ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 வாட்டி அரைச்சி என்ன பண்ணணும், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அந்த ஃபில்ட்ரு பண்ண தேங்காய் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றிட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5-6 ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அது உங்களோட இதுதான். சிலவங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக பிடிக்காது, தேக்கட்டு ஒன்றுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கார்ன்ஃப்ளவர் அப்படியே போட்டுட்டேன். கார்ன்ஃப்ளவர் பிடிக்குன்னு சொல்கிற ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அதை ஆற வச்சு ஒரு காமெடியான ஒரு இதுதான் சொன்னேன் இடையில. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, மிக்ஸி ஜாரை எடுத்து அந்த கட்டி ஆற வச்சு என்ன பண்ணேன்னா அரைச்சிட்டேன். மிக்ஸ் நல்லா அரைச்சாச்சு. நல்லா அரைச்சதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணேன், அதை ஃபில்ட்ரு பண்ணி அடுப்பில் கிண்டி எடுத்தேங்க. பாருங்க, செம்மையாக அழகாக திருநெல்வேலி அல்வா மாதிரியே வந்திருந்தது. ரெசிபி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ரெசிபி உங்களுக்கு எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.